எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு வை கிளாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மல்டி லேயர்ட் புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கோதுமை மாவு, அரிசி மாவு, அப்புறமா ராகி இந்த மூணும் சேர்த்து தான் பண்ண போகிறேன். ஸோ கோதுமை நம்ம நல்லா வறுக்கும்போது நல்ல மணம் வரும். அது வரைக்கும் வறுத்துட்டு கலர்லாம் மாற வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மணம் வர்றது வரைக்கும் வறுத்தா போதும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவை போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பண்ணும்போதே தெரியும் நமக்கு, கையெல்லாம் ஒட்டி பிடிக்கும். லைட்டாக பால்ஸ் மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும். அப்புறமா அதை மாற்றி வச்சுருங்க. அப்புறமா அரிசி மாவுலேயும் உப்பு போட்டு அதே மாதிரி தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு அளவெல்லாம் சொல்லலை, நம்ம இஷ்டத்துக்கு. நான் எல்லாத்துக்குமே 1 கப்பு வச்சு எடுத்திருக்கேன். இப்போது 4 பேருக்கு. ஸோ அதை நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். அரிசி மாவுமே இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பாருங்கள். அது ஆனதுக்கப்புறமா அதை மாற்றி வச்சுருங்க. இது வந்து ராகி பொடி. ராகியுமே அதே மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி விட்டு தெளித்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு தொட்டு பார்த்தோன்னா ஒரு மாய்ஸ்சர் இருக்க வரைக்கும் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போ பண்ணாலும் இந்த கொழுக்கட்டை பிடிக்கிறது மாதிரி பிடிச்சிட்டோன்னா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அரிசி மாவு, அப்புறமா ராகி மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மாய்ஸ்சர் இருக்கணும், அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து இப்படியே பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே புட்டு மோல்டில் போட்டு பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக புட்டு வேணுங்கிறதுனால நான் வந்து எல்லாத்தையுமே ஒரு மிக்சியில் போட்டு பொடிக்க போகிறேன். பொடிக்க போகிறேன்னா லைக் ஒரு சுத்துக்கு ஜஸ்ட் ஒரு சுத்து தான், அவ்வளோதான். ரொம்ப பொடிக்க வேண்டாம். ஒரு சுத்துக்கு எல்லா மாவையும் மிக்சியில் போட்டு பொடிச்செடுக்க போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆப்ஷனல். இது அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் புட்டு சாஃப்டாக இருக்கும்னு தவிர்த்து வேறு டேஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு வித்தியாசம் இருக்காது. ஸோ இதை வேணும்னா பண்ணி பாருங்கள். இப்படி ராகியும் அப்படி பொடிச்சிக்கலாம் நம்ம. இப்போ வந்து எல்லாத்தையும் பொடிச்சாச்சு. இப்போது அரிசி மாவு பொடிச்சதற்கு கோதுமை மாவு, அப்புறமா ராகி மாவு, அப்புறம் கிரேட்டட் கோகோனட் துருவின தேங்காவையும் வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம எப்பவும் புட்டு பண்ணுறது மாதிரி தான். இது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. என்கிட்ட வந்து புட்டு மோல்டு சிரட்டை புட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் பண்ண போகிறேன். அதில் தேங்காய் போட்டு எல்லா மாவையும் லேயர்டாக பண்ண போகிறோம். அதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு அரிசி மாவு லேயர் பண்ணி, ராகி மாவு, கோதுமை மாவு. ஸோ இது எல்லாமே நம்ம ஆப்ஷனல் தான். குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்கள சேர்த்துக்கோங்க. ஸோ தே கேன் மேக் இட் ஆல்சோ. அவங்களும் அந்த ஒரு குக்கிங் ஃபன் ஆக்டிவிட்டி அவங்களுக்கும் இஷ்டம் இருக்குன்னா அவங்களையும் சேர்த்துக்கலாம். ஸோ புட்டு மாவு வந்து நம்ம எப்போ மாதிரி புட்டு பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி நவ். மல்டி லேயர்ட் புட்டு இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ நம்ம வந்து புட்டு கூட பயிறு, பழம், பப்படம் அது ஒரு காம்பினேஷன் இருக்குது. இன்றைக்கி நான் அதை தான் வச்சுருக்கேன்.